திருச்சி அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு பங்கேற்க வரும் தமிழக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவதாக அறிவித்த விவசாயிகளை காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்துள்ளனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சியில் இன்று நடைபெறவுள்ள அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வரும் தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவுக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் அறிவித்தனர். இதற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் தேர்தல் நேரம் என்பதால் இந்த போராட்டத்திற்கு நீதிமன்றமும் காவல்துறையினரும் அனுமதி மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் விவசாயிகளை வீட்டுக் காவலில் வைத்துள்ளனர். காவல்துறையும் அனுமதி வழங்கவில்லை. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க முடியாது, நாங்கள் பேசாமல் இருக்க தான் போகிறோம். ஆனால் காவல்துறை எங்களை இப்போ வீட்டு காவலில் வைத்துள்ளது. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எதுக்காக எங்களை வீட்டு காவல் வைக்கிறாங்க? எங்களை நடமாட முடியாத அடிமைகள் என்ற காரணத்தினால் எங்களை வீட்டு காவல் வைத்திருக்கிறார்கள். நேற்று சாயந்தரம் 6 மணியிலிருந்து இன்னைய வரலையும் வீட்டு காவலில் இருக்கோம். நாங்கள் வெளியே போக முடியல, யார்ட்டையும் பேச முடியல. எங்களுடைய மனித உரிமை பாதிக்கப்படுகிறது.